கும்பகோணம் முண்டாசுக்காரர் மிட்டாய் கடை, மதுரவாயில் ஏரிக்கரை, ஆலப்பாக்கம் ரோட்டில் நியூரோ லைஃப் ஹாஸ்பிட்டலுக்கும் பக்கத்தில் உள்ளது. என்னோடய ஃபோன் நம்பர் 9600071996. காலையில் 8 மணிக்கு கடை திறப்போம், இரவு 11 மணி வரை இருப்போம். எந்த நேரத்தில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இவங்க என்னோடய மனைவி, இவங்க தான் வியாபாரத்தை கவனிச்சுக்கிறாங்க. இவங்களோட சேர்ந்து இந்த 3 பேர் வியாபாரம் பண்ணுறாங்க. இந்த விற்பனை செய்கிற டிபார்ட்மெண்ட் இவங்க பார்த்துக்கிறாங்க. பொருளை தயாரிக்கிறத வந்து நான் பார்த்துக்கிறேன். இவங்க ஒத்துழைப்புனால தான் என்னால் இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்ச முடியுது. இன்னும் 2 கடை வைங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப என்கரேஜாக இருக்கிறது இவங்க தான். நம்ம கடையில் ஒரு 80 வகையான உணவுப் பொருட்களை தயார் பண்ணுறோம். எல்லாமே நாங்களே சொந்தமாக தயார் பண்ணுறது தான். வெளியிலேருந்து எந்த பொருட்களுமே நாங்கள் வாங்கிட்டு வந்து விற்கிறது கிடையாது. வெளியிலேருந்து வரக்கூடிய பொருள்னால் சக்கரை, மாவு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வரும். எங்கள் பொருள் தான் இங்கே எங்களுக்கு என்ன முடியுமோ அதை மட்டும் தான் தயார் பண்ணுறோம். ஒரு 80 வகையான பலகாரங்களை தயார் பண்ணுறோம். நீங்கள் ஒரு ஆர்டருங்கிறது 1 கிலோவில் தான் நீங்கள் கொடுக்கலாம். அது நம்ம இப்போ இந்த சேனல் பார்க்குறவங்க வந்து வந்தாங்கன்னா, சேனலை பார்த்துட்டு வந்தாக்கா KMK 95 அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னாக்கா ஒரு 10% நான் இதிலே ஆஃபர் கொடுக்குறேன். மினிமம் வந்து நம்ம கடையில் வந்து மிக்சர், லட்டு, பாதுஷா, ஜாங்கிரி இது எல்லாமே வந்து 200 ரூபா தான், கம்மி விலை தான். அன்னன்னைக்கு போடுற பொருளை நாங்கள் சேல்ஸ் பண்ணிடுவோம். அந்த பழைய பொருட்கள் விற்கிறது கிடையாது. அன்னைக்கு என்ன தேவையோ அது மட்டும். அதே மாதிரி ஆர்டர் கொடுத்தா 2 மணி நேரத்தில் தயார் பண்ணி கொடுத்துருவோம். அது எவ்வளோ ஆர்டர் இருந்தாலும், எத்தனை கிலோவாக இருந்தாலும் நாங்கள் தயார் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ எவ்வளோ முதலீட்டில் நீங்கள் இதை ஆரம்பிச்சிங்க இந்த நிறுவனத்தை? இந்த கடையை வந்து நான் வந்து ஒரு 1,50,000 லட்ச ரூபா முதலீட்டில் தான் ஆரம்பித்தேன். இன்றைக்கி அதை கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் இடம் எடுத்துட்டேன். பின்னாடி வந்து இடம் எடுத்துட்டேன். இப்போ ஆட்களே வந்து என்கிட்ட வந்து ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்க. அதில் 6 மாஸ்டரே 6 பேர், 4 பேர் சேல்ஸுக்கு இருக்கிறாங்க. இன்னும் வந்து ஒரு 2-3 பிரான்ச்சு ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு அந்த நடவடிக்கையில் இறங்கியிருக்கோம். தீபாவளிக்குள்ளேயே அதை ஆரம்பிச்சிடலான்னு ஒரு முடிவில் இருக்குது. இப்போ மக்கள் எந்த அளவுக்கு ஒரு ஆர்வம் காட்டுறாங்கண்ணா இந்த ஸ்வீட்டு நம்ம கடையில் வந்து வாங்குறதுக்கு? நம்ம கடையில் மக்கள் ஆர்வம் காட்டுறாங்க. அதுக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அந்த அளவுக்கு வெளியில் எல்லாம் இந்த தாம்பரம், அம்பத்தூர், செங்கல்பட்டு, திருவள்ளூர், OMR இந்த மாதிரி சிட்டியில் எங்கே பார்த்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. என்ன போடுறீங்க, எனக்கு இதை எடுத்து வச்சுருங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா வந்து ஒரு 9 மணிக்குள்ளே நம்ம கடையில் தீர்ந்தோம். இந்த 10 மணி 10:30 மணிக்கு மேலே வர்றவங்க எல்லாம் வந்து கிடைக்க மாட்டேது. அது கொஞ்ச நாள் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களே வந்து ஃபோன் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சிருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் எடுத்து வச்சுருவோம். மினிமம் வந்து இது ஒரு 10 மணிக்குள்ளே எல்லாம் காலி பண்ணிவிடுவோம். அந்த அளவுக்கு தான் சரக்கு போடுவோம். இல்லைங்கிற அளவுக்கு தான். மறுநாள் வச்சுக்கிட்டு அதை ஸ்டாக் வச்சுக்கிட்டு அது இதே கிடையாது. மக்கள் அதனால தான் அதை விரும்புகிறாங்க. 2வது வந்து கண் பார்வையிலே செய்கிறோம். வெளியில் நீங்களே பார்க்கலாம். வந்து எனி டைம் வேலை நடந்துகிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஒரு 4 அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். வெளியில் ஸ்வீட் போட்டுட்டு இருப்பாங்க, 2 அடுப்பில் காரம் போட்டுட்டு இருப்பாங்க. சுட கொடுத்துக்கிட்டு இருப்போம். மக்கள் அதனால் விரும்புகிறாங்க. ஃப்ரெஷ்ஷு தானே விரும்புகிறாங்க இன்றைக்கி. அதனால் அதை ஃபாலோ பண்ணுறோம். ஜெயிச்சிட்டோம். ஏகப்பட்ட கஷ்டங்கள். ஆரம்பத்தில் வந்து நானும் என் மனைவியும் தான் முதல்ல அதை ஆரம்பித்தோம். நான் தான் பலகாரங்கள் போடுவேன், என் மனைவி சேல்ஸில் நிற்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தோம். அப்போ மக்களுக்கு தெரியல இந்த மாதிரின்ட்டு. இப்போ கஸ்டமர் ஒவ்வொருத்தவங்களாம் வந்து அவங்க நண்பர்கள்ட்ட போய் சொல்லி இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறாங்க ஸ்வீட்டு, இப்போ ப்ரைஸும் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களாம் வர ஆரம்பித்தாங்க. இப்போ கடையோட விளம்பரமே கஸ்டமர் தான். அவங்க ஒவ்வொருத்தவங்களும் சொல்லி தான் இப்படி தான் கடை வந்து நல்லா ரன்னிங் வந்துச்சு. ஃபுல்லாக ஸ்வீட்டு காரம் மட்டும்தானா இல்லை வெரைட்டிஸ்லாம் பண்ணுறீங்களா? ஸ்வீட்டில் எல்லா ஸ்வீட்டுமே நாங்கள் பண்ணுறோம். அது பெங்காலி ஐட்டம்ஸு, மில்க் ஐட்டம், அப்புறம் இந்த முந்திரி பாதாம் ஐட்டம்ஸ் எல்லாமே பண்ணுறோம். இங்கே மினிமம் எது அதிகமாக ரன்னிங் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குவோம். அதை மட்டும் அதிகமாக போட்டுக்கிறோம் நாங்கள். இப்போது பண்டிகை காலங்கள் வந்துச்சு அப்படின்னாக்கா, தீபாவளி, இப்போ ஆயுத பூஜை அப்போல்லாம் போனதுன்னா நிறையா வெரைட்டிஸ் போட்டோம். பெங்காலி ஐட்டம்ஸ் போட்டோம். இந்த காஜு கத்திலி, பாதாம் கத்திலி அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் போட்டோம். ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் நம்ம கடைக்கு வந்துட்டு போகிறாங்க? எவ்வளோ பேருன்னு நான் என்னல, ஆனால் வந்து ஏகப்பட்ட மாதிரி வந்துட்டு தான் இருப்பாங்க. காலையில் கடை திறந்து 8 மணிக்கு திறந்தோம்னா நைட்டு 10:30 மணி வரைக்கும் நம்ம கடையில் ரஷ்ஷாக தான் இருக்கும். எப்பயுமே வந்துட்டு தான் இருப்பாங்க. நீங்களே பார்த்துக்கலாம். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே வந்து அனைவரும் வருவாங்க. எல்லாரும் வருவாங்க. சின்ன குழந்தைங்கலேருந்து. குழந்தைகள் வந்தாலே நாங்கள் முதல்ல ஒரு லட்டு தூக்கி கொடுத்துருவோம் கையில். ஆமாம், அவங்க சாப்பிட்டுட்டு. நம்ம கடையில் இன்னொரு ஸ்பெஷல் எப்படின்னா, நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு வாங்கலாம். வந்தவுடனே உங்களுக்கு என்ன பொருள் தேவையோ அந்த பொருளை வாங்கி நீங்கள் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கலாம். கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம். திரும்ப வர்றதுக்கு டேஸ்ட் ஒரு முக்கியமான காரணம். கண்டிப்பாக டேஸ்ட் ஒரு முக்கியமான காரணம். ஃப்ரெஷ்ஷாக சூடாக கிடைக்கிது ஒரு முக்கியமான காரணம். நல்ல ப்ரைஸ், நியாயமான ப்ரைஸில் கொடுக்குறேன். எல்லாமே அன்னன்னைக்கு வாங்கி ஃப்ரெஷ்ஷாகவே பண்ணி கொடுத்தோம். அன்னன்னைக்கு காலையில் ஒரு எனக்கு 8 மணிக்கு வந்தால் ஒன்றும் இருக்காதுங்க. ஒரு 11 மணி 12 மணிக்கு மேலே வந்தால் தான் நாங்கள் தயார் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணுவோம். நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க
அது 12 மணிக்கு மேலே வந்தால் எங்களுக்கு பெஸ்ட்டு தான். அவங்க ஆசைப்படுறது எல்லாத்தையுமே வாங்கலாம். இப்போ பார்ட்டி ஆர்டர் எல்லாமே எடுத்து பண்றீங்கல்ல, பார்ட்டி ஆர்டர்ஸ் அந்த மாதிரி நிறைய கண்டிப்பாக வளைகாப்பு, திருமணம் இந்த மாதிரி வந்து அவங்க சொல்லிடுவாங்க. ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிட்டா அந்த ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன தேவை அத்தனையுமே நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ வளைகாப்புன்னு சொல்லிட்டோம்ல, முறுக்கு, அதிரசம், ரவா லட்டு, அப்புறம் லட்டு, சோமாசு, பொல்லாங்காய் உருண்டை, இப்போ உடச்சக்கடலை உருண்டை, இந்த மாதிரி அதுக்குண்டான வெரைட்டிஸ் அத்தனையும் போட்டு கொடுத்துருவோம். எவ்வளோ ஆண்டு காலம் இதுல உங்களுக்கு அனுபவம் நிறைய இருக்கு? எனக்கு நான் வந்து தொழில் வந்து 22 வருஷமா இருக்கேன். எங்கள் அப்பா வந்து 68ல் வந்து ஆரம்பித்தாங்க கும்பகோணத்தில் கடை. அவங்க சின்னதாக தான் ஷாப் வச்சுருந்தாங்க, வீட்டுக்கு பக்கத்தில் வச்சுருந்தாங்க. இப்போ அதை நான் அடுத்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்கேன். இது இன்னும் கொஞ்சம் பெருசாக கொண்டுட்டு போகணும். மக்களோட ஆதரவு தான் கொண்டு போயிடலாம். சென்னையில வந்து ஆலப்பாக்கம் ரோட்ல மட்டும்தான் பிரான்ச் இருக்கா? ஆமாம், சென்னை ஆலப்பாக்கம் ரோட்டில் பிரான்ச் இருக்குது. இப்போது ராமாபுரத்துலேயும் கேகே நகர்லேயும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாம், விரைவில் அந்த அறிவிப்பு வந்துடும். இப்போதைக்கு ஒரு பிரான்ச் இருக்கு. இப்போதைக்கு ஒரு பிரான்ச்சு. இவங்க வந்து 2 வருஷம் ஆச்சு. ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் வருவாங்களா இங்க? கண்டிப்பாக. இப்போது வெளியூரில் உள்ளவங்களாம் கொரியர் பண்ண சொல்கிறாங்க, அதுவும் பண்ணி வைக்கிறோம். வெளியூரில் இருக்கிறவங்க இப்போது இந்த ஊட்டி அந்த மாதிரி மகாராஷ்டிரா அந்த மாதிரி எல்லாம் ஃபோன் பண்ணுறாங்க, அவங்களுக்குலாம் அனுப்பி வைக்கிறோம். ஃபுல்லாகவே இங்கேருந்து போகுது? இங்கேருந்து. ஆமாம். இப்போ நம்ம கடையிலேருந்து வெளியில் கடைங்களுக்கு சப்ளை பண்ணுறோம். இப்போ கடை வச்சு ஸ்வீட் கடை வச்சுக்கவங்க அவங்களாம் வந்து இங்கேருந்து வாங்கிட்டு போகிறாங்க. வாங்கிட்டு போய் அவங்க மேல் கொண்டு வச்சு விற்கிறாங்க. உங்கள் மெனுவில் வந்து 80 ஐட்டம் வச்சுருக்கீங்க? கண்டிப்பாக 80 ஐட்டம் நம்ம போடுறோம். ஃபுல்லாக 80 ஐட்டம். அது அன்னன்னைக்கு என்னென்ன போகுமோ அது. இப்போ இந்த வேலை வந்து உங்களுக்கு ஒரு மன திருப்தி அளிக்குதாங்க? கண்டிப்பாக. அது அப்பாவோட தொழில், அப்பா கற்றுக் கொடுத்த தொழில் இது. அவங்க நாங்கள் பரம்பரை அப்படியே செஞ்சுட்டு வரோம். எனக்கு திருப்தியோட தான் அதை ஆரம்பித்தேன். கொஞ்சம் ஆரம்பத்தில் கஷ்டமாச்சு, இப்போ மன நிறைவாக இருக்குது. மக்கள் வந்து பாராட்டுறாங்க. ரொம்ப கூட்டத்தை பார்க்கும்போது ரொம்ப குறிப்பாக இருக்குது நம்ம கடையில். இப்போ வந்து பீஸா பர்கர்னு இந்த அவசர உலகத்தில் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க, இதுலேயும் மக்கள் நிறைய ஆர்வம் காட்டுறாங்களா வாங்குறதுல? நம்ம கண்டிப்பாக. இப்போது இது பழையங்காலத்து இதில் பீஸா பர்கருங்கிறது இப்போ வந்து தானே. இதெல்லாம் பழையங்காலத்தில் நம்ம பாட்டி தாத்தா அந்த மாதிரி பலகாரங்க தான் செஞ்சு கொடுத்தாங்க. இப்போ அவங்க மெத்தடில் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். இது பெரிய ஸ்டாலோ அந்த மாதிரி நான் பண்ணல. அப்போ உள்ள எந்த மாடல் இருந்துச்சோ அதே மாடல், அப்போ உள்ள என்ன டேஸ்ட் இருந்துச்சோ அதே டேஸ்ட், அப்படி தான். அப்பா எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, எந்த பொருளையும் எசன்சி கலக்கக்கூடாது. இப்போ புதுசாக அது வந்திருக்கு இது வந்திருக்குங்கிற பொருளை கலக்கக்கூடாது. நான் என்ன சொல்லி கொடுத்தனோ அதை செய்யுங்க, அது மக்களுக்கு பிடிக்கும், உடம்புக்கு ஒத்து போகும், அது போதும்ன்ட்டு. வேறு எதுவும் ஆமாம், அது இப்போ குழந்தைங்க சாப்பிட்றது அதில் எதுவும் வந்து எசன்சி மாறின ஐட்டங்கள் எதுவும் கலக்கக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டுக்கிட்டு தான் அந்த பேரே எங்களுக்கு கொடுத்தாரு. என் பேரை நீங்கள் வைக்க அனுமதிச்சார், இல்லைன்னா விட்டுருக்க மாட்டார். இவர் வந்து போலி மாஸ்டர். இவருக்கு போலி போடுறது தான் வேலை. இவர் வந்து கார போலி, தேங்காய் போலி, பருப்பு போலி, இதில் ஸ்பெஷலிஸ்ட் இவர். அது மட்டும் தான் பண்ணுவார். அதுக்கான மாஸ்டர் தான் இவர். காலையில் 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவார், இரவு ஒரு 10 மணி வரையும் போலி போட்டுக்கிட்டே இருப்பார். இது எவ்வளோ போகும்ண்ணா ஒரு நாளைக்கு? இது ஒரு 1500 போலி கிட்ட போகும். இங்கேருந்து வாங்கிட்டு போகிறவங்களா இல்லை? வாங்கிட்டு போகிறவங்க தான். எல்லாமே வந்து 10 போலி 20 போலி அப்படி தான் கட்டுவாங்க. கம்பெனிகள் பக்கத்தில் இருக்குல்ல, அவங்களாம் வந்து அப்படியே மொத்தமாக வாங்கிட்டு போயிடுவாங்க. நம்ம கடையில் ஆரம்ப விலைனா எவ்வளோலேருந்து வாங்கலாம்? ஆரம்ப விலைன்னா 100 கிராம் மிச்சர் வாங்கலாங்க 20 ரூபாய்க்கு. 20 ரூபா? ஆமாம், மினிமம் 100 கிராம். அதுலேருந்து வாங்கலாம், எவ்வளோ நாளும் வாங்கலாம். நீங்கள் டன் கணக்கில் கொடுத்தா கூட நான் செய்ய தயாராக ஆல்ரெடியாக இருக்கும். கை திறந்த மாஸ்டர்கள் நம்மள்ட்ட இருக்காங்க. 20 ரூபாயிலேருந்து? ஆமாம், 20 ரூபா ஸ்டார்ட். இன்னும் சொல்லப்போனால் சோமாசு 10 ரூபா, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த அக்கா 2 பேர் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. பொறுப்பாக கடையை பார்த்துப்பாங்க, கஸ்டமர்கிட்டலாம் ரொம்ப அன்பாக நடந்துப்பாங்க. சேல்ஸில் வந்து ரொம்ப கில்லாடின்னு சொல்லலாம் இவங்கள. இவங்க சப்போர்ட்டில் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து இதெல்லாம் வெற்றிகரமாக கொண்டு போக முடியுது. இது வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறது வந்து பாம்பே லேக்கடி. எங்கள் ஊரில் வந்து இது வந்து ஆட்டுக்கால்னு சொல்லுவாங்க. இது சென்னையில் இதுக்கு பேர் பாம்பே லேக்கடி. இவர் தான் நம்ம கடையோட ஹெட் மாஸ்டர். காரம் ஸ்வீட்டு எல்லாத்துக்கும் இவர் தான் ஹெட்டு. இவர் கண் பார்வையில் தான் நடக்கும். அடுத்து இவர் தயாரித்த பொருள் என்னுடைய பார்வைக்கு வரும்.